ஒரு வித்தியாசமான வீடு இருக்கு. அங்க இருக்கிற படிக்கட்டுல ஏறினா தரைக்கு போகாது, அதுக்கு பதிலா சீலிங்க்கு போகும். கதவை ஓபன் பண்ணா ரூமுக்கு போகாது, அதுக்கு பதிலா வெறும் வால் மட்டும் தான் இருக்கும். அங்க 160க்கும் மேல ரூம்ஸ் இருக்கு. மனிதர்களுக்காக கட்டப்பட்டது இல்ல, இது ஆவிகளுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதுதான் வின்செஸ்டர் மிஸ்ட்ரி ஹவுஸ் ஸ்டோரி. 1900 கலிபோர்னியா சான் ஜோஸ்ன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க ஒரு பெரிய மேன்ஷன் இருக்கு, அதுதான் வின்செஸ்டர் மிஸ்ட்ரி ஹவுஸ். அந்த வீட்டோட ஓனர் சாரா வின்செஸ்டர். அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் தி ஃபேமஸ் வின்செஸ்டர் ரைஃபிள் கம்பெனியோட ஓனர். இந்த கம்பெனி கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. வார் டைம்லலாம் இந்த கன்ஸை தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ரைஃபிளை வச்சு உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேரை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த ஸ்டோரியை இன்னும் கிரீப்பியா மாத்துது. சாரா வின்செஸ்டரோட வாழ்க்கையில 2 பெரிய ட்ராஜடி நடக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டாட்டர் ஆனி பிறந்த சில மாசத்திலேயே இறந்துடுறா. அப்புறமா சில வருஷத்திலேயே அவங்களுடைய ஹஸ்பண்ட் வில்லியம் வின்செஸ்டரும் இறந்து போயிடுறாங்க.